ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா எல்லாரும் காமன் மேன் ஷோக்கு ரெடியா? சண்டே 5:30க்கு வரப்போகுது அப்படின்னும்போது எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்பவே ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி வந்து ரொம்பவே ப்ரொமோ அடுத்து 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 போட்டு தள்ளுறாங்க. ஒரு நாளைக்கு 4-5 ப்ரொமோ போட்டால் நாங்கள் எந்த ப்ரொமோவப்பா பேசுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அவ்வளோ ப்ரொமோ தான் போடுறீங்க, அவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்களே, வியூஸ் ஏதாவது போதா அப்படின்னு கேட்டால் அந்த ஃபர்ஸ்ட்ல வந்த பிக் பாஸ் ப்ரொமோ விஜய் சேதுபதி சார் எழுதி ஆடியிருப்பாரு இல்லைங்களா? டான்ஸ் ஆடியிருப்பாரு இல்லைங்களா? அந்த ப்ரோமோவே ஒண்ணும் பெருசா மில்லியன் வியூஸ்லாம் எப்பயுமே போகும். இந்த வாட்டி போல அப்படின்னு சொல்றாங்க. நான் அகைன் சொன்ன மாரி இந்த சீசன் ரொம்பவே வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு சேலஞ்சா இருக்க போகுது. அதனால தான் காமன் மேன் ஷோவ ரொம்பவே கான்ட்ரோவர்சியா கொண்டு போறாங்க அப்படிங்கிறதும் நல்லா கிளியரா புரியுது. ஏன்னா விஜய் சேதுபதி சாரால ஃபுல் பர்டன் எடுத்து பிக் பாஸ் ஷோவ இந்த சீசன் பிக் பாஸ் சீசன வந்து கெத்தா கொண்டு போ முடியுமான்றது பெரிய டவுட்டு. ஏன்னா பாலிடிக்ஸ்ல இருக்க விஜய் சார் முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த பிக் பாஸ் வந்து அவ்வளோ பெரிய ஹைப் குடுக்குமா? ஐ மீன் ஹைப் இவங்க குடுக்குறாங்க. ஹிட் குடுக்குமான்னு கேட்டா அது டவுட் தான்னா, அப்போ காமன் மேன் ஷோ மூலமா தான் அந்த ஹைப்ப வந்து இவங்க ஹிட்டா மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்காக தான் இல்லாத அலப்பறம்லாம் பண்றாங்க. சரிப்பா, அந்த காமன் மேன் ஷோல நிஜமாவே கண்டஸ்டன்ட்ஸா வரக்கூடியவங்கலாம் காமன் மேன் தானா? அப்படின்னு கேட்டா, அதுல முனியம்மா அப்படிங்கிறவங்க தான் கொஞ்சம் டீசென்ட் கண்டஸ்டன்ட்டாவும், டீசென்ட்ன்னு சொல்ற மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஓரளவுக்கு இந்த ஷோக்கு வந்து நிஜமாவே அவங்க காமன் கண்டஸ்டன்ட்ப்பா அப்படின்னு சொல்ற இடத்துல, அவங்கள வந்து ஒரு எதார்த்தமான ஒரு 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 சைட்லேருந்து அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் நீங்க ப்ரொமோலலாம் பார்த்துருப்பீங்க. இப்பவே அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன் பேஸும் கிட்டத்தட்ட முனியம்மா ஆர்மின்னே சொல்லலாம். அப்படி ஒரு ஆர்மி வந்திருக்கு. அப்போ மத்தவங்கலாம் ஸ்ட்ராங் இல்லையாப்பா? டீசென்ட் இல்லையாப்பான்னா, நான் சொல்றது இன்னைக்கு நேத்தெல்லாம் வந்த ப்ரொமோல பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் வயலன்ஸ் நடந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து நைட்டியோட வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஸ்கேமு, ஃபேக்கு அப்படிங்கிற மாரி நெறைய வந்து கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் தான் வந்து பேசப்படுது. அப்படின்னும்போது, ஓகே, நீங்க காமன் மேன் ஷோன்னு வைக்கும்போதே அது கான்ட்ரோவர்சிக்கான ஷோவா தான் ஆக்க போறீங்கன்னு புரியுது. ஆனா அதுக்குன்னு ஃபேக் ஃபெமினிசம், பிசிக்கல் வயலன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம ஜென்ட்ஸ் பண்ணா தப்புன்னு சொல்றேன்னா, அதே விஷயத்த லேடீஸ் பண்ணா மட்டும் எப்படி சரின்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னும்போது, இன்னைக்கான விஷயத்துல லேடியா இருக்கக்கூடிய அவங்க ஷாமா வந்து அவங்க சுகுமார் அவங்கள அடிச்சிருக்காங்க. அது பிசிக்கல் வயலன்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னா, ஆனா அது வந்து ப்ரொமோல காட்டும்போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்களோட தான் இன்னைக்கு வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாட்டி நான் போட்ட வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் கூட லைக் பண்ணவே இல்ல. மறந்துடுறீங்களா? இல்லன்னா வந்து என்ன சொல்றது? மேல ஒரு தம்ப்நெயில் போட்டுட்டு, உள்ள வந்து வேற மாரி பேசும்போது, அதுக்கெல்லாம் லைக்கு, ஷேரு, வியூஸ் எல்லாமே போகுது. நேத்து நான் போட்ட அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மைக் வந்து நடுவுல வந்து என்ன சொல்றது? ஒரு மாரி ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அத நான் வந்து கவனிக்கல. அதனால வந்து நான் போட்ட அந்த ஃபுல் வீடியோல 30 மினிட்ஸ் வீடியோல நடுவுல ஒரு 5 மினிட்ஸ், 6 மினிட்ஸ் வந்து கரெக்ட்டா மைக் ஆஃப் ஆனது நான் கவனிக்கல. ஸோ இந்த இடத்துல அந்த 6 மினிட்ஸ்ல தான் அந்த பேர்லாம் நான் சொல்றேன், கண்டஸ்டன்ட் பேர் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அது சொன்னது மொத்தமே வந்து நான் பேசினது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல அப்படிங்கும்போது நான் கவனிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் போட்டது அதுக்கான அதனால தான் வந்து அந்த பேர்ல நான் தம்ப்நெயில்ல போட்டிருப்பேன். ஜேசன், முனியம்மா அவர்கள், அதுக்கப்புறம் திவ்யா வேலண்டினா அப்படின்னு போட்டிருப்பேன். ஏன்னா நான் உள்ள முனியம்மா பத்தி பேசினேன். அந்த விஷயங்கள்ல யார் எலிமினேட் ஆயிருக்காங்க, யார் வந்து உள்ள செலக்ட் ஆயிருக்காங்க, இப்ப எப்படி அந்த ஷோ போயிட்டுருக்குன்னு நெறைய அப்டேட்ஸ் குடுத்துருந்தேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகவே இல்லன்றத நான் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். என்னால உடனே நெக்ஸ்ட் வீடியோவும் போட முடியல. என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கும். இந்த வாரம் வந்து என்னோட பெரிய பையன் வந்து காலேஜ்க்கு சேரணும் அப்படின்னு சொல்ற இடத்துல, காலேஜ் விஷயத்துல பிஸியா இருக்கணும். இப்ப கூட வேற இடத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிராவல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆ அந்த காலேஜ் மூவின் வந்து அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருக்கு. ஸோ அதனால பிஸியா இருக்கோம். சின்ன பையன் இந்த மூவின் முடிச்சோனே சின்ன பையன் வந்து நாங்க வந்துட்டு போயிட்டு அவனுக்கான அந்த 5த் கிரேட் அந்த விஷயங்களையும் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல இதுக்கு நடுவுல தான் நான் அந்த வீடியோ அன்னைக்கு மிட் நைட்ல தான் ரெக்கார்ட் பண்ணேன். இன்ஃபாக்ட் இருந்தாலுமே அது அன்பார்ச்சுனேட்லி அந்த பேர் ரெக்கார்ட் ஆகாதனால அந்த வீடியோவ நான் ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனோட குடுக்க முடியலையான்னு தெரியல. இருந்தாலும் பின்னாடி அந்த ஒரு என்ன சொல்றது? பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் பேசியிருக்கேன். பிளஸ் வந்து அந்த தம்ப்நெயில்ல அவங்களோட அந்த காமன் மேன் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. ஒரு லைக் கூட யாருமே போடவே இல்ல. கொஞ்சம் லைக் போட்டுட்டு வீடியோஸ் பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது கூட 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் ஆனா லைக் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஏனோ தானோன்னு தம்ப்நெயில்ல ஒரு விஷயம் வச்சு, உள்ள ஒரு விஷயம் பேசணுன்றதுக்காக பேசுனேன். 9, 10 நிமிஷம் ஒரு வீடியோ பேசிட்டு லாஸ்ட்ல ஒரே ஒரு சென்டென்ஸ சொல்றதுக்காக அந்த வீடியோ இழுக்கணுன்ற மாரிலாம் எனக்கு பேச வரல. எதார்த்தமா எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதோ, பிக் பாஸ்
ஆடியன்ஸ்க்கு, பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு அது ரீச் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல எனக்கு பிக் பாஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அத ஷேர் பண்றேன்னா, அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா? முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. பட் ஆனா ஏனோ தானோன்னு என்னோட என்னோட போன வருஷம் என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். என்னோட தம்ப்நெயிலே அதுல இருக்க விஷயங்கள என்ன சொல்லப் போறேன், என்ன விஷயங்கள் அப்படின்னும்போது, என்ன சொல்லப் போறோங்கிறது பேசுறோமோ, அத தான் உள்ள பேசணுன்றது தான் என்னோடது ஒப்பீனியன். ஏனோ தானோன்னு போட்டுட்டு சும்மா டைம ஓட்டணுன்ற மாரி என்னோட வீடியோஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல அந்த கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட்ல நான் சொல்ல வந்தது, முனியம்மா, திவ்யா வேலண்டினா, ஜேசன். ஜேசன் அப்படிங்கிறது மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அவர் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்க பார்த்திருப்பீங்க ப்ரோமோலலாம் ஓன்னு அந்த ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் சொல்லும்போது அது வந்து கராத்தே கிளாஸ் பண்றதுக்கான அது ஒரு விதமான அது கராத்தே கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யுஎஸ்ல. ஸோ கராத்தேல இருக்கக்கூடிய இன்னொரு கேட்டகரி இருக்கக்கூடிய அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஆனா அத எடுத்துட்டு வந்து அவரு எடுத்துட்டு வந்து ஏன் இதுல போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே. அதனால தான் ஒரு ஊன்ற அவரு அந்த அந்த ஒரு ஸ்டைல்ல அவரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து ஷோபா இந்திரகுமார், அப்புறம் ஹவுஸ் ஆஃப் ஆஷா, தர்வீன், கலீல் ஆட்டோ டிரைவர் அவர் வந்து அவர் பேர் வந்து கலீல். அதுக்கப்புறம் வந்து பானுமதி, சம்யுக்தா, அ அ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து இன்னொருத்தரு, அ அவர் பேர் என்ன? தடீஸ்வரன். தடீஸ்வரன் அப்படிங்கிறவங்கலாம் வந்து இவங்கலாம் வந்துட்டு அந்த பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க. இது பிக் காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நெறைய ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அதில அப்ளை பண்ணாலும், இப்போ ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு காட்டக்கூடிய இந்த எபிசோட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, 50 டாப் 50 கண்டஸ்டன்ட்ஸ்லேருந்து எலிமினேட் ஆயி வெறும் 5 பேர் மட்டும் தான் பிக் பாஸ்க்கு போறாங்க. அந்த 5 பேரா 6 பேரான்னு கூட தெரியல. அப்படி 5 பேர் 6 பேர் போகும்போது அவங்க யார் கூட காம்பீட் பண்ண போறாங்க? பிக் பாஸ் ஷோல காமன் மேன் ஷோலேருந்து போகக்கூடிய 5 பேர் யார் கூட காம்பீட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து கண்டிப்பா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸா இருப்பாங்க. இல்லன்னா செலிபிரிட்டீஸா இருப்பாங்க. ஏன்னா, இது தெலுங்கு பிக் பாஸ்ல போன சீசன்ல நடந்த அதே காமன் மேன் வித் செலிபிரிட்டீஸ் அப்படிங்கிற ஆங்கிள்ல தான் போகப்போகுது. அப்படின்னா, காமன் மேன் ஷோ செலிபிரிட்டீஸ டைரக்ட்டா பிக் பாஸ்க்கு போட்டுர்றாங்க. ஆனா, காமன் மேன்க்கு இது மாரி ஆக்டிவிட்டி வச்சு, டாஸ்க் வச்சு தான் போடுறாங்க. அப்படின்னும்போதே அந்த பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. சரி, ஓகே, எடுத்தோனே வரலாம். அதுக்குன்னு வந்தவங்க எல்லாரையும் காமன் மேன்ல போட்டுற முடியாதுல்ல. டாஸ்க் வச்சு தானே செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டாஸ்க் ஃபேரா வைக்கிறீங்களா அப்படிங்கிறத போக போக தான் பார்க்கணும். அதுலயும் நீங்க ஜட்ஜஸா போட்டிருக்கக்கூடிய மாயா அவர்கள், சாரி, ஹோஸ்ட்டா போட்டிருக்கக்கூடிய மாயா, ஜட்ஜஸா போட்டிருக்கக்கூடிய ஓவியா, ஆர்ய ராஜு, இவங்கலாம் வந்து போன சீசன்ல வந்து ட்ரெண்டிங்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இதுல இன்ட்ரஸ்டிங்கா அவங்க சீசன கொண்டு போனது யாருன்னு பார்த்தா, கண்டிப்பா வந்து ஆர்யா அவர்கள் தான் கொண்டு போனாங்க. ஓவியா அவங்களுக்கான விஷயங்கள் இன்னுமே அந்த ஃபேன் பேஸ் இருக்கு. ராஜு அவர்கள் சீசன் நான் வந்து பாதி தான் பார்த்தேன். ராஜு, பிரியங்கா விஜய் டிவி ப்ராடக்ட்னா யாரையோ ஒருத்தர தான் உள்ள தள்ள போறாங்க அப்படிங்கிற இடத்துல, அந்த சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ண தாமரை எல்லாம் நம்ம வந்து விஜய் டிவி எப்படி அடிச்சு வெளில அனுப்புனாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் தாமரை அக்காவ. ஸோ பிரியங்காவையோ இல்ல ராஜுவையோ கொண்டு வரணுன்றதுக்காக தான் விஜய் டிவி அப்படி ஒரு அ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க அந்த சீசன்ல. மாயா சீசன்ல அவ்ளோ விஷயங்கள் உரிமை கோரல், ரெட் கார்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஹோஸ்ட்டா வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாத மாரி வந்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப நியாயமா இருக்க மாரி ஹோஸ்ட்டா பண்ண போறாங்க. ஸோ ஆனா அவங்க உசுப்பேத்திட்டும் உள்ள இருக்காங்க. அவங்க அப்பப்போ பரட்ட பத்த வச்சுடுச்சு அப்படின்னு நம்ம பிக் பாஸ் தாத்தா அங்கங்க சொல்லிட்டே இருப்பாரு. அந்த மாரி அவங்க வந்து அவங்களுக்கான விஷயங்கள அங்கங்க ஏத்தி விட்டுட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இனிமே நம்ம இந்த ஷோல பார்க்க தான் போறோம். காமன் மேன் ஷோல. ஏன்னா ஹோஸ்ட் அதுக்கு தானே போட்டுருக்காங்க. அப்பதானே கான்ட்ரோவர்சி வரும். அப்படின்னும்போது இவ்ளோ அலப்பறைக்கு நடுவுல முனியம்மா அக்கா அவங்க எப்படிப்பா இவ்ளோ ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னும்போது, அவங்க வந்து வில்லேஜ்ல இருக்கிற ஒரு யூடியூபர், சாதாரண யூடியூபர் தான். அவங்க வந்து ஷர்மா மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற சேனல நடத்துறாங்க. அவங்களுக்கான விஷயங்கள்ல அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க ரொம்ப எதார்த்தமாவும், இத்தனைக்கும் அவங்க மதுரக்காரங்கன்னு சொல்லும்போது, மதுரக்காரங்களுக்கே இருக்க ஒரு கெத்து இருக்கும். போன சீசன்ல அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம பார்வ பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கெத்து இருக்கும். அவங்களுக்கான அ ஒரு உண்மை தன்மை இருக்கும். அவங்க இப்படிதான்றத ரொம்ப எதார்த்தமா சொல்லுவாங்க. யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தையோ, இல்ல அவங்க தன்னை எப்படி சமுதாயத்துக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னா, அந்த கிளாரிட்டியும், எதார்த்தமும், அந்த ஒரு கைண்ட்னஸும், அந்த ஒரு ஹியூமர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காமெடி அப்படின்ற பேஸ்லயும் ரொம்ப எதார்த்தமா அவங்க கிட்டத்தட்ட தீபா அக்கா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? குக் வித் கோமாளிலலாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க எப்படி பேசுவாங்களோ எதார்த்தமா, அந்த மாரி ஒரு எதார்த்தமா பேசக்கூடிய ஒரு ஆளா தான் நம்மளால அவங்கள பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு பெரிய தகுதியோ என்னமோ தெரியல. அவங்களுக்கு வந்து ஜனங்க கிட்ட அவங்க இப்பயே நல்லா ரீச் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்குன்னு பிக் பாஸ் ஷோக்குள்ள இவங்கள போட்டு இவங்கள ஹை லெவல்ல கொண்டு வந்துருவாங்களா விஜய் டிவினா? இல்ல. விஜய் டிவியோட டாக்டிக்ஸு, ட்ரிக்ஸு, ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன? ஒரு ஹைப்க்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னும்போது, இப்போ
இந்த காமன் மேன் ஷோ ரொம்பவே டல்லா இருக்குன்னா, அதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்காக யார வேணா அவங்க டிஆர்பிக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோ உள்ள போனோனே செலிபிரிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ தான் குடுக்க போறாங்க. காமன் மேன்க்கான இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்கன்னா, அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது தெலுங்கு பிக் பாஸ்ல காமன் மேன்ல இருந்து ஒருத்தர் ஃபினாலே வரைக்கும் வந்து அவர் வின் பண்ணியிருக்காருன்ற அளவுக்கு அவங்க நான் சொன்னேனே தெலுங்கு பிக் பாஸ்ல டோட்டலா வேற. அங்க வந்து அந்த எவிக்ஷன், எலிமினேஷன் எல்லாமே இவங்க இந்த பாட்டுல உருட்டுனாங்க இப்படி அப்படின்ற மாரிலாம் அந்த ப்ரோமோல. அந்த மாரிலாம் இருக்காது. கிளியரா வோட் பேஸ்ல மட்டும் தான் எவிக்ஷன் நடக்கும், எலிமினேஷன் நடக்கும். அங்க தெலுங்கு பிக் பாஸ்லனா இங்க நம்ம அத எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னும்போது, இப்போ இந்த காமன் மேன் ஷோவ ஹைப் ஏத்துறதுக்காக முனியம்மாக்கா யூஸ் பண்ணிப்பாங்க. இல்ல இன்னும் அந்த 4 பேர் யாரோ அவங்கள நல்லாவே ஹைப் ஏத்தி, உசுப்பேத்தி பிக் பாஸ் ஷோக்குள்ள அனுப்பிச்சுருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்களுக்கான சப்போர்ட் முழுக்க முழுக்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கு தான் இருக்கும். இவங்கள எந்த வகையிலயாவது டவுன் பண்ணி, இல்ல அவங்கள எந்த வகையிலயாவது ஹைப் குடுத்து ஏத்தி, அததான் பண்ண போறாங்க. அது தெரியும். என்னோட ரிவ்யூவுமே வந்து இவங்க வின்னர், அவங்க வின்னர் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா இருக்காது. ஏன்னா விஜய் டிவி எப்ப வேணா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிய மாத்திட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கேம்க்கு ஃபேரா யார் ஆடுறாங்க? அந்த கேம்க்கான விஷயங்களுக்கு ஒத்து போய் யார் ஆடுறாங்க? அந்த கேம்க்குள்ள அவங்களோட வேவ் லென்த் எப்படி இருக்கு? இதுதான் என்னோட ரிவ்யூல இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல முனியம்மா அக்கா அப்படின்னு அவங்கள வந்து காமன் மேனா இருந்தாலுமே, அவங்க ரொம்ப நியாயமாவும், எதார்த்தமாவும் தெரியிறாங்கன்னும்போது, அவங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பா நம்ம சேனல்ல இருந்து அவங்களுக்கு குடுப்போம். இதுக்கப்புறம் யார் யார் வராங்க அப்படின்னும்போது, இவங்க வந்து இவங்க ஜேசன், விஜய் இவங்கலாம் செலக்ட் ஆயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 12 பேர ஃபில்டர் பண்ணி, டாப் 50லருந்து 12 பேர ஃபில்டர் பண்ணி, அந்த 12 பேர்லருந்து 5 பேர் அனுப்ப போறாங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எல்லாருமே ஓரளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கண்டஸ்டன்ட். இதுல கன்ஃபார்மா இப்ப வரைக்கும் யாருப்பா கேம்ல இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முனியம்மா அக்கா இருக்காங்க. இவங்க ஜேசன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவர் இருக்காரு. ஷாமா இன்னைக்கு ப்ரோமோல வந்துட்டு அந்த அடிச்சாங்க இல்லைங்களா? அந்த அக்கா இருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் ஆஷா அவங்க இருக்காங்க. ஷோபா இந்திரகுமார் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரண்யா அட்வொகேட்ன்னு பேசப்படுது. அவங்களும் இருக்காங்க. ஸோ தடீஸ்வரன் அவரும் செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு. ஏன்னா முனியம்மா அக்காவுக்கு குவாலிஃபைட் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து ராஜு அவர்கள் தான் முட்டி போட்டு அவருக்கு குடுத்துருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கான அந்த ப்ரோமோலயே தெரிஞ்சிருக்கும். அவங்க உள்ள வரும்போதே வந்து அ கால் தடுக்கியிருக்கும். "என்னப்பா வரும்போதே கால் தடுக்குதே!" அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து மாயா வந்து ஒரு ஹக் குடுத்து பேசியிருப்பாங்க. அப்புறம் ஓவியாவையும் அ ஆரியும் பார்த்தோனே அவங்க ரொம்ப ஹாப்பியாயி, "உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, அ உடனே ராஜு சார பார்த்து ராஜு ராஜு ப்ரோவ பார்த்து சொல்லுவாங்க, "உங்கள எனக்கு தெரியாது. அதனால தான் எதுவும் சொல்ல தப்பா நெனச்சுக்காதீங்க" அப்படின்னும்போது, தெரியாது தெரியாதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்லாதீங்க" அப்படிங்கிற மாரி ராஜு சொல்லியிருப்பாரு. சரி ஓகே. இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி அது காமெடியா, ஃபன்னா போயிருக்கும் எதார்த்தமா அந்த ஸ்பீச்சு. அப்போ இவங்க கேட்பாங்க ராஜு அவரு இவங்க ஆரி சார் கேட்பாரு, இந்த பிக் பாஸ்ங்கிறது உலகம் முழுக்க உங்கள பார்க்க போறாங்க. ஒரு பெரிய சவாலா உங்களுக்கு இருக்க போது. நீங்க எப்படி உங்கள இதுல காட்டிக்க போறீங்க?" அப்படின்னா, உடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பேசுற மாரி அவங்க பேசுவாங்க. "என்னங்க ஜூலி சீசன்ல ஜூலிக்கு பதில் நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? வேற மாரி இருந்திருக்கும்ல?" அப்படிங்கிற மாரி ஓவியாக்கான ஒரு பெரிய சப்போர்ட்ட குடுக்குற இடத்துல வந்து ஜூலி பேரு பேசி, அந்த இடத்துல ஜட்ஜஸ அவங்க அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸா நல்லாவே அவங்க வந்து பிக் பாஸ புரிஞ்சுகிட்டு தான் வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நல்ல ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்குமே புடிச்சு போனதுனால, அவர் ராஜு அவர்கள் எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க இந்த கார்டே உங்களுக்கு நான் தான் குடுக்குறேன்ற மாரி முட்டி போட்டு தான் வந்துட்டு ஒரு ஹானர் பண்ற மாதிரி அந்த கார்டு குவாலிஃபைட் அப்படிங்கிற கார்ட குடுத்துருப்பாங்க. இதே மாரி தடீஸ்வரன் அவரும் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காரு அப்படிங்கும்போது, இந்த குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லும்போது இவங்கலாம் பிக் பாஸ் ஷோக்குள்ள கன்ஃபார்மா வருவாங்களா அப்படிங்கிறதுல நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா இந்த ஷோ வந்து இது எல்லாமே ரெக்கார்டட் தான். நம்மளுக்கு வந்து இப்போ ஆகஸ்ட் 15த் ஐ மீன் ஆகஸ்ட் 16த் சண்டே இது ஸ்டார்ட் ஆனாலுமே இதுக்கப்புறம் இது 1 மந்த் போய் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 6த் தான் வந்து ஆக்சுவல் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது கிராண்ட் லான்ச்னா. இதுல இவங்க எப்படிலாம் ஃபில்டர் பண்ணாங்க, இந்த டாஸ்க்ல எப்படி ஃபில்டர் ஆகி அந்த 5 மெம்பர்ஸ் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நடுவுல இவங்களுக்கான அந்த ஜட்ஜஸ் விஷயத்துல நடந்த விஷயங்களோ, டாஸ்க்ல நடந்த குளறுபடிகளோ, டாஸ்க்ல நடந்த விஷயங்களோ தான் வந்து கான்ட்ரோவர்சியா பேசப்பட போகுது. சரி, தப்பு அப்படின்னா அத தான் நம்ம ரிவ்யூவும் பண்ண போறோம். இது மாரி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. அ தயவுசெய்து வந்து லைக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்க கூட நெக்ஸ்ட் என்ன பேசலான்னு ஒரு டாபிக் வந்து எனக்கும் வந்து இது ஓகே, அது ஓகே. இல்ல இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷனுக்கான விஷயம் தான். டிபேட்டுக்கான விஷயம் தான். சரி, தப்பு அப்படிங்கிறது மாரி அவங்கவங்களுக்கான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதுல இருக்குன்னா, அத எடுத்து வச்சு பேசும்போது தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னும்போது, எனக்கு பிக் பாஸ் ஷோ பிடிக்கும். அதனால தான் நான் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். 2 வருஷமா ரிவ்யூ பண்ணாலுமே நான் பார்க்க ஆரம்பிச்சது 3 சீசன்லேருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதில இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஆளுங்க
கூட சொசைட்டி வந்து எப்படி மிங்கிள் ஆகணும். நம்ம பக்கத்திலேயே வந்து பிக் பாஸ்ல வரக்கூடிய ஒரு சில ஆளுங்க மாரியே நம்ம நெறைய பேர் கூட டிராவல் பண்ணுவோம். ஆனா நம்மளுக்கு அது தெரியாது. பட் ஆனா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ பார்க்கும்போது, ஓ! இந்த மாரி ஆள் கூட நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு நம்மள சுத்தி இருந்திருக்காங்க. இல்ல நம்ம இவ்வளோ நாளா இப்படி இருந்திருக்கோமா? இனிமே நம்ம இப்படியும் யோசிக்கலாம்ல. அப்படின்ற மாரி லைஃப்ல ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ வந்து அது ஒரு சில ஆளுங்க மூலமாவும், ஒரு சில விஷயங்கள் மூலியமாவும், ஒரு சில டாஸ்க் மூலியமாவும் நம்மளுக்கு வந்து அ ஒரு மாரி லெசன் லேர்ன்ட்டுங்கிற இடத்தையும், இல்ல லைஃப்ல இதெல்லாம் இப்படியும் மாத்தி யோசிக்கலான்ற இடத்துலயும் நெறைய வெர்ஷன்ஸ குடுக்கும்னா, அந்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ரொசீஜர் தான் எனக்கு பிக் பாஸ்ல பிடிக்கும். ஸோ அந்த மாரி கான்வர்சேஷன் இன்ட்ரஸ்டிங்காவும், அந்த ஒரு டிபேட்ட நம்மளுக்கான புரிதலோட கொண்டு போறதுக்கும், இல்ல உங்களுக்கான புரிதலோட அத பார்க்கறதுக்குமான விஷயங்களா இருக்கணும்னா, நெறைய பேருக்கு வீடியோஸ் ஷேர் ஆனா தான் நெறைய கமெண்ட்ஸ் வரும்போது, நெறைய வியூஸ் வந்து அதுக்கான பெர்ஸ்பெக்டிவ மாத்தும் அப்படின்னும்போது, நீங்க லைக் பண்ண, ஷேர் பண்ணா தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிக் பாஸ் ரிவ்யூ இந்த சீசன்ல உங்களோட சேர்ந்து நானும் குடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காகவாச்சும் ஒரு லைக் குடுங்க. ஓகேங்களா? அப்புறம் முனியம் அவர்கள். அவங்க வந்து அவங்களோடது இதுல பேஜ் எல்லாம் போய் பார்த்தேன். யூடியூப் அந்த இன்ஸ்டாலாம் பார்க்கும்போது, அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் விஷயத்த கூட ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா எதார்த்தமா ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாவும், அவங்களுக்கான அந்த விஷயங்கள அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிட்டு போகும்போது, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரூம்ல என்ன என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அப்படின்ற மாரி ரொம்ப அதிகாரமா பேசிட்டு இருந்த மாரியும், அத பார்த்து இவங்க பயந்துட்டு, அங்கேயே இருக்கிற ஒரு கிச்சன்ல ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இவங்க நைட் தூங்கிட்ட மாதிரியும், ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன இந்த பொண்ணு உள்ள வந்து ஆளே காணோம் அப்படிங்கிற மாரி தேடிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணு என்ன நீ பாட்டுக்கு வந்து வெளில போய் படுத்துட்ட, வெளில இருக்கவங்கலாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க? அ வ எனக்கு வந்து நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போயிட்டு 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ள இவங்க வரும்போது அவர் வந்து அவ்ளோ ஒரு ஒரு மாரி டெரர் பீஸா தெரிஞ்ச மாதிரியும், அதுக்கப்புறம் அவர் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது, அவருக்கான சைடு மட்டும் நெறைய பேசியிருக்காரு. என் சைட்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி எனக்கு இவ்ளோ வந்து மனசுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிற மாரி அவருக்கான எமோஷன் சைடு, எமோஷன் வீக்னஸ அவர் வந்து ஓப்பனா பேசியிருக்காரு. அத வந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா இவங்க பேசிக்கிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. அப்படிங்கிற மாரி ரொம்ப எதார்த்தமாவும், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் அவங்களோட சேனல்ல அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசும்போது, ஸோ ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கான ஒரு ஓப்பனா இந்த விஷயத்த வந்து எதார்த்தமா ஒரு பப்ளிக்கா ஒரு யூடியூப்ல பேசுறாங்க, சேனல்ல பேசுறாங்க அப்படின்னும்போது, ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ அப்படின்றது உலகம் ஃபுல்லா பார்ப்பாங்க. கான்ட்ரோவர்சி வரும், கமெண்ட்ஸ் வரும், கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்னா, அத அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற இடத்துல தான் ஆரி சாரும் அந்த கேள்வி கேட்டிருப்பாருன்னா, அவங்க ரொம்பவே ஸ்போர்ட்டிவா இருக்காங்க, எதார்த்தமா இருக்காங்கன்னும்போது, அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருக்க போது. ஸோ அதனால தான் ஜனங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா என்னன்னு இப்ப தெரியல. ஆனா போக போக விஜய் டிவி இவங்கள அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா, இல்ல. ஹைப் ஏத்துற வரைக்கும் தான் விஜய் டிவி சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சப்போர்ட்லாம் முழுசா விஜய் டிவி ப்ராடக்ட்க்கு வரும். இல்ல ஸ்பான்சர் யார் மேல பண்றாங்களோ, அந்த பிக் பாஸ் அப்படிங்கும்போது ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க யார் மேல இந்த ஜெயிக்கிற குதிரை மேல தான் பந்தயம் கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி யார் மேல போகுதோ, அவங்களுக்கான சப்போர்ட்ட தான் விஜய் டிவி குடுக்கும். இது எல்லா சீசன்லயும் நடக்கிறது தான். போன சீசன்ல பாருக்கான விஷயங்களோ, இல்ல சபரிக்கான விஷயங்களோ, திவ்யா கணேஷ் எப்படி வந்துட்டு ரியல் வின்னர் அப்படின்னு சொல்ற இடத்துல பாரு ரியல் வின்னர். இவங்க வந்து வின்னர் அவ்வளோதான். சபரி செகண்ட் பிளேஸ் அவ்வளோதான். அப்படிங்கிற இடத்துல விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே மத்த 5 பேரையும் கொண்டு வந்து எப்படி வந்து நிறுத்துனாங்க. விஜய் டிவின்னு பார்க்கும்போது ரெட் கார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்கும்போது, அப்படின்னு சொல்ற இடத்துல இப்ப பாருங்களேன் அந்த ரெட் கார்ட் ஆரம்பிச்சு விட்ட மாயா ஹோஸ்ட்டா வந்திருக்காங்க. பிரதீப்லாம் என்ன ஆனாருன்னே தெரியல. பட் ஆனா அந்த ரெட் கார்ட சமாளிச்சு பாசிட்டிவா இன்னமும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது பாரு தான்னா. இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க என்னதான் உருட்டி உருட்டி ஹைப் குடுத்தாலுமே, பாருவ உள்ள போட்டிருந்தா அந்த ஹோஸ்டிங்ல மேபி இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு வியூஸ் போயிருக்கும், ஹைப் வந்திருக்கும் அப்படின்னா, பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னும்போது, ஓகே மாயா கான்ட்ரோவர்சி தானப்பா அவங்கள வச்சு ஓட்டுவோம்னு நெனச்சிருக்கலாம். ஓகே எப்படி ஓட்டுனாலும் விஜய் டிவி பண்ற உருட்டு வெளில வரதான் போது. அத நம்ம ரிவ்யூ பண்ண தான் போறோம். ஸோ முனியம்மா விஷயத்துல அவங்க அந்த அளவுக்கு எதார்த்தமா இருக்காங்க. ஸோ வெளியில வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறது அன்னைக்கு ஃபுல்லா இவங்க பேசிட்டு இருந்துட்டு, மறுநாள் வெளில வரும்போது, வெளில இருக்கவங்கலாம் எதார்த்தமா, "என்ன நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டீங்களா?" அப்படின்னு வயசானவங்கலாம் கேட்பாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல பேசிக்கிட்டோம். நல்லா பேசிக்கிட்டோம்." அப்படிங்கிற மாரி இவங்க எதார்த்தமா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வீட்ல பெரியவங்கலாம் எந்த ஆங்கிள்ல அத கேட்பாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு அன்னைக்கு புரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு எதார்த்தமா அந்த விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்கன்னும்போது, ஸோ இதுதான் வந்து என்னப்பா அ இப்போ ப்ரொமோலலாம் பார்த்தா கூட அம் அந்த விஜய் டிவி ப்ரொமோ போட்டாங்க இல்லைங்களா? பிக் பாஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருக்கவங்கலாம் சாண்ட்ரா சண்டே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த சாங்ஸ்ல வரும். அம்மா, பொண்ணு டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த சாண்ட்ரா, பாரு சண்டை அந்த கார் டாஸ்க் சண்டைய தான் பார்க்குறாங்க. அப்புறம் எவிக்ஷன் வரும்போது பிளாக் மேஜிக் அப்படிங்கிற மாரிலாம் அந்த ப்ரொமோலாம் நம்ம பார்த்துருக்கோன்னும்போது, டான்ஸ் எல்லாம் விஜய் சேதுபதி சார் நல்லா தான் ஆடியிருக்காரு. அவரோட காஸ்டியூமும் நல்லா தான் இருக்கு.
ஹைப்பும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஜனங்க கிட்ட ரீச் ஆகுமா, ஹிட் ஆகுமான்றத இந்த காமன் மேன் ஷோ மூலமா அவங்க இந்த வருஷம் தள்ளு, தள்ளு, தள்ளுன்னு தள்ளுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. அதுக்கப்புறம் இதுல யார் யாரெல்லாம் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது, நிவ்யா மாறன் இவங்க வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதான் சொன்னீங்களா இல்லைங்களா? இவ்ளோ டீட்டெயில்ஸ் நான் அதுல சொல்லியும் அது வந்து ரெக்கார்ட் ஆகல மைக்கு. அதனால உங்களுக்கு வரல. ஸோ நான் அந்த ரெக்கார்ட் ஆகாத விஷயத்த கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல பேசின ஒரு ஹாஃபும், லாஸ்ட்ல பேசின ஒரு ஹாஃபும் கட் பண்ணி தான் பெரிய வீடியோவா போட்டிருக்கேன். லாஸ்ட் ஹாஃப்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் யார் யார் வரப்போறாங்கன்னு பேசியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜய் சேதுபதி சார் எப்படி இந்த ஷோ கொண்டு போறாருன்னு பேசியிருப்பேன். இதுக்கு நடுவுல அந்த கண்டஸ்டன்ட்ஸ் விஷயத்த இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ டிசப்பாயிண்ட் ஆனவங்களுக்காக நான் சாரி சொல்லிட்டேன். சாரி கைஸ். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்கா குடுக்காம எனக்கான விஷயங்கள ரொம்ப எனக்கான புரிதலோடவும், அதே சமயத்துல உங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாத விதத்துலயும் தான் எப்பயுமே பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவேன்னு பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த ஆங்கிள்ல நான் தம்ப்நெயில்ல ஒண்ணு போட்டு உள்ள ஒண்ணு பேசுறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பா இல்ல. அன்னைக்கு வந்து மைக் விஷயங்கள்னால அது அப்படி நடந்துச்சு. அதுக்காக சாரி சொல்லிடுறேன். ஸோ இப்ப யார் யார் எலிமினேட் ஆயிருக்காங்கன்னும்போது டோட்டலா 50 மெம்பர்ஸ்ல கன்ஃபார்மா வந்து உள்ள வந்து இருக்கிறது அப்படிங்கிறது முனியம்மா அவர்கள் இருக்காங்க. வெளிய போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல மோனிகா கிறிஸ்டினா வி அப்படிங்கிறவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ எப்பயுமே அந்த 50 மெம்பர்ஸ் அந்த உள்ள வரும்போது ஒருத்தரும் நீங்க எதுக்காக உள்ள இதுக்கு முன்னாடி அந்த 50 மெம்பர்ஸ் செலக்ட் பண்றதுலயே பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த 1,00,000 பேர்லேருந்து எப்படி 50 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னது நான் போன வீடியோல பேசியிருப்பேன். அந்த மட் டாஸ்க் அத தான் நம்ம பார்த்தோம் அந்த மட் டாஸ்க். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நெறைய குரூப் டாஸ்க் போயிருக்கு. ஒண்ணு வந்து நான் சொல்லியிருப்பேன் அதுல. இந்த செகண்ட்ல உள்ள டாஸ்க் வச்ச மாதிரி என்ன சொல்றது? டிபேட் செஷன் போயிருக்கு. லவ் லவ் பிரேக்கப் ஆனா பாதிக்கப்படுறது மென்னா, விமென்னா அப்படிங்கிற இடத்துல போய் அதில கொஞ்சம் பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் வந்து ரொமான்டிக் டான்ஸ் ஆட சொல்லி அதில கொஞ்சம் பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. இன்னொன்னு பஸ் டாஸ்க் ஒண்ணு நடந்திருக்கு. கார் டாஸ்க் மாரியே. ஸோ ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா ஒரு ஓப்பன் ஏரியால 2 பஸ் வந்திருக்கு. அப்போ இந்த இருக்கிற இந்த டாப் 50 வந்து அங்க போய் உள்ள போய் உட்காரணும். ஆனா சீட் இருக்கிறது என்னவோ 36 சீட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் அடிச்சு புடிச்சு உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. இடம் கிடைக்காதவங்க அப்படியே நின்னுருக்காங்க. ஏன்னா 36 சீட்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சு புடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து ரொம்ப தூரம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்க குடோன்ல ஏதோ அது ரொம்ப நேரமா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அந்த குடோன்லயே வந்து அப்படியே விட்டு வச்சிருக்காங்க அந்த பஸ்ஸ. வெறும் அந்த பஸ் லைட்டுக்கான வெளிச்சத்துல மட்டும் 2 ஹவர்ஸ் அந்த குடோன்ல அப்படி இருந்திருக்காங்க. எல்லாம் வேர்த்து விறுவிறுக்க அடிச்சு புடிச்சு ஏறுனது ஒரு பக்கம். இடம் இல்லாம உள்ள அப்படி உட்கார்ந்திருக்கிறது ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல அவங்க ஒரு பெல் அடிக்கும்போது யார் வந்து கீழ வராங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கார்க்குள்ள அந்த கிட்டத்தட்ட அந்த கார் டாஸ்க் ரெப்ளிகா மாரி தான் வச்சுக்கோங்களேன். யார் உட்காந்துருக்காங்க உள்ள அப்படிங்கிறது. ஸோ இந்த பெல் அடிக்கிற வரைக்கும் அங்க இருக்கிறவங்க அப்படியே உட்காந்துருக்கணும்னா, அவ்ளோ வேர்த்து விறுவிறுத்து கசகசன்னு ஆயி ரொம்ப ஒரு மாரி சஃபகேட் ஆயி தான் அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எலிமினேட் ஆனவங்க கொஞ்சம் பேர் அவங்க எல்லாம் வெளில வந்து சொன்னது இதுதான்னும்போது, ஸோ மொத்தமா இந்த குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க் எல்லாம் நடந்தது போக, இப்போ வந்து அந்த டாப் 50 அதுலருந்து ஃபில்டர் பண்ணி டாப் 12 தான் உள்ள இருக்காங்க அப்படின்னு அந்த டாப் 12லேருந்து 5 வரப்போறாங்கன்னா, ஸோ இந்த மாரி அந்த டாஸ்க் வந்து வெளிய போயிருப்பாங்க இல்லைங்க எலிமினேட் ஆயி. அவங்க ஒரு சிலர் வெளில வந்து வர விஷயங்கள் லீக் பண்ணிட்டுருக்காங்கன்னும்போது ஃபேரா நடந்துச்சு, ஃபேரா நடக்கல. அவங்களுக்குள்ளேயே செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிளஸ் இந்த வோட்டிங் ப்ராசஸும் உள்ளுக்கே வோட்டிங் ப்ராசஸ் ஒரு 2 குரூப்பா பிரியறாங்க அப்படின்னும்போது, ஒருத்தர் ஏன்னா இது மக்களுக்கான வோட்டிங் ப்ராசஸ் கிடையாது பிக் பாஸ் மாரி. அவங்களே உள்ள போட்டு உள்ள ஓட்டு ஒருத்தர் அது இப்படி ஒருத்தர் போட்டு அ உன்ன எனக்கு பிடிக்கும், பிடிக்காது. இல்ல அவன உனக்கு பிடிக்கும், பிடிக்காது அப்படின்ற மாரி அங்கேயும் ஒரு மாரி குரூப்பிசம் மாரி ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? இதுக்கு நடுவுல தான் அவங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அது என்னமோ சொல்றாங்க. நம்மளுக்கு சரியா தெரியல. அதெல்லாம் லீக் ஆயிட்டு இருக்க விஷயங்கள் தான். ஸோ ஆனா மொத்தமா குரூப் டாஸ்க்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த பஸ்லயும் அந்த ஒரு 2 மணி நேரம் உள்ள வந்து அவ்ளோ சஃபகேட் ஆயி வேர்த்து விறுவிறுத்து லைட் இல்லாம அந்த ஒரே இடத்துல குடோன் அப்படியே இருட்டா இருக்கும் இல்லைங்களா? உட்காந்து அந்த மாரிலாம் கஷ்டமான டாஸ்க்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு ஒரு டாஸ்க் நடந்திருக்கு. சேர் டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் நம்ம அந்த சேர் புடிச்சு இழுத்ததுன்றது கூட ஒரு ப்ரோமோல பார்த்துருப்போம். அப்படின்னும்போது அத பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு கண்ண வந்து கட்டிட்டு 50 பேர அந்த ரூம்ல விட்டுட்டு, ஆனா சேர் இருக்கிறது என்னவோ 46 சேர் தான் இருக்கும். அப்படின்னு சாரி 45 சேர் தான் இருக்கும். 5 பேருக்கு சேர் கிடைக்காது. அடிச்சு புடிச்சு யார் 45 பேர் அந்த சேர்ல உட்காராங்களோ, மிச்சம் 5 பேருக்குன்னா அவங்க எலிமினேட் ஆயிடணும் அப்படிங்கிற மாரி. இந்த இடத்துல முனியம்மா அக்கா அவர்களுக்கும் சேர் கிடைக்கல. அப்புறம் ட்வின்ஸா 2 பேர் அங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் கிடைக்கல. ஸோ இன்னொருத்தர் வந்திருக்காரு. 5 பேருக்கு என்னமோ கிடைக்கல. அப்ப அந்த இடத்துல முனியம்மாக்காவுக்கும் கிடைக்கல அப்படின்னும்போது எல்லாருமே அப்பதான் ஹோஸ்ட் உள்ள வராங்க. மாயா உள்ள வந்துட்டு வந்து, சரி ஓகே உங்களுக்கு சேர் கிடைக்கலையா என்ன? எப்படி என்ன பேசும்போது, அப்போ வந்து ட்வின்ஸா இருக்கக்கூடிய அவங்க பேசி, இல்ல நாங்க இப்படி விளையாடினோம். அவங்க இப்படி தள்ளிட்டு உட்காந்துட்டாங்க. அந்த சேர் டாஸ்க்ல வந்து
அந்த சேருக்கு கீழ தான் அந்த பேட்ச் நம்பர் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டாஸ்க்ல அவங்கவங்களுக்கான பேட்ச் நம்பரோட அந்த டாப் 50க்கு நம்பர் 25, நம்பர் 26 அப்டின்னா, அது அந்த சேர்ல இருக்கும். ஸோ எந்த சேர் யார் உட்காந்துருக்காங்களோ, அந்த சேருக்கு கீழ என்ன நம்பர் இருக்கோ, அதுதான் அவங்களோட பேட்ச் நம்பர் அப்டிங்கிற மாரி தான் அந்த டாஸ்க் நடந்திருக்கு. பேசிக்கா அந்த பேட்ச் நம்பர் என்னன்றது குடுக்கறதுக்காக ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அப்ப இந்த 5 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்களா அப்டின்னா, அதான் இல்ல. அதான் ட்விஸ்ட்டு. மாயா அவர்கள் உள்ள வந்து அந்த ட்வின்ஸு முனியம்மா அக்கா கிட்டலாம் கேட்டுருக்காங்க. "என்ன உங்களுக்கு கிடைக்கலையா? அப்ப நீங்க ஓகே பாய் சொல்லிட்டு கிளம்புங்க" அப்படிலான்னும்போது, அவங்க எதார்த்தமாவே வந்து யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதானே கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்ட மாரி பேசப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 பேரும் வெளில கிளம்பிர்ற மாரியும், அதுக்கப்புறம் அவங்கள திருப்பி உள்ள கூப்ட்டு, "இல்ல, இல்ல இது ஒரு டாஸ்க் தான் இது உங்களுக்கு" அதே மாரி அந்த ட்வின்ஸ் கிட்ட பேசும்போதுமே, "உனக்கான நம்பர் வந்து 21 ஆனா இப்ப நான் இத உன்கிட்ட குடுக்க மாட்டேன். நானே வச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு, அத இன்னொருத்தவங்களுக்கு அந்த நம்பர குடுத்து, ஸோ எப்படியோ அந்த ஒரு 5 பேர் கிடைக்காத 5 பேருக்கு ஒரு ஒரு நம்பர குடுத்து, ஸோ அவங்களும் எலிமினேட் ஆகல. ஆல்ரெடி 45 பேர் சேர் புடிச்சுட்டு உட்கார்ந்தாங்க இல்லைங்களா? அவங்களும் அந்த டாஸ்க்ல இருக்காங்க. ஸோ டோட்டலா 50 பேர இப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான நம்பரும் இப்படிதான் குடுக்கப்பட்டிருக்கு. பேசிக்கா அந்த நம்பர் குடுக்கறதுக்காகவே இந்த டாஸ்க் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, ஸோ கஷ்டமான லெவல்ல கொண்டு போறாங்களா அப்படின்னா, ரொம்ப ஈஸியும் இல்ல, ரொம்ப கஷ்டமும் இல்ல. ஆனா இப்படி கொண்டு போனா தான் கான்ட்ரோவர்சி, கான்ஃப்ளிக்ட் உள்ள வரும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி விஜய் டிவி பண்ணியிருக்காங்க. என்ன பண்றது? விஜய் சேதுபதி சார மட்டுமே வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனா உருட்ட முடியாதுல்ல. இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உருட்டணும்ல. ஏன்னா மத்த பிக் பாஸ்லாம் ஆஹா ஓஹோன்னு அவ்ளோ செம்மையா போயிட்டுருக்கு. அக்னி பரீட்சை நாகார்ஜுன சார் பண்றது, மத்தபடி தெலுங்கு, ஹிந்தி பிக் பாஸ்லாம் வேற லெவல்ல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆ இவங்க வந்து இதையாச்சும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும்போது, ஸோ இதுக்கு நடுவுல இந்த ஃபேக் ஃபெமினிசம் இதெல்லாம் ஒரு பக்கம். அதுல வந்து ஏஞ்சல் வெஸ் டெவில் அப்படிங்கிற மாரி டாஸ்க்கோட ப்ரோமோ தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாவுலாம் பூசுற மாரி முகத்துல. ஏன்னா ஏஞ்சல் வெஸ் டெவில்ன்றது போன சீசன்ல நடக்கல. ஜாக்லின் சீசன்ல நடந்தது. அப்போ மஞ்சரி வந்து பவித்ராக்கு முட்டைய உடைச்சு ஊத்துனது, மொளகாவ சாப்பிட சொன்னது அப்படிங்கிற மாரி தீபக் வந்து பவித்ராவ வந்து ரொம்பவே வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணது. பேசி பேசியே மென்டல் டார்ச்சர் பண்ணது. இது பவித்ரா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. எனக்கு மஞ்சரி பண்ணது கூட பெருசா தெரியல. ஆனா மென்டல் டார்ச்சர் பண்ண தீபக் அண்ணா பண்ணது தான் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்ற அளவுக்கு. ஸோ அதுதான் ஏஞ்சல் வெஸ் டெவில் அப்படிங்கும்போது, ஒரு ஏஞ்சலா இருக்கக்கூடியவங்க டெவில் எவ்ளோ வந்துட்டு டார்ச்சர் பண்ணாலும் அவங்க ஏஞ்சலாவே இருக்கணும். கோவத்த காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நடுவுல அவங்க எப்படியாவது கோவத்த காட்ட வைக்கணும் அப்படிங்கிறது தான் டெவிலோட டாஸ்க் அப்படின்னும்போது, ஸோ இந்த இடத்துல மஞ்சரிலாம் கூட கான்ட்ரோவர்சியான ஒரு பொண்ணு இப்படி பண்ணுவாங்களா? செய்வாங்களா? அப்படின்னு இல்ல இந்த டாஸ்க்கே இப்படிதானே, அப்போ அவங்க டாஸ்க் நல்லா தானே விளையாடியிருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல ஹோஸ்ட் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ போன சீசன்ல அத வைக்கல. ஏன்னா போன சீசன் ஏற்கனவே ஒண்ணுமே உருட்டலன்னும்போது நெறைய கான்ட்ரோவர்சிக்கு நடுவுல போச்சு அப்படின்னு சொல்லும்போது வைக்கல. இந்த சீசன்ல வந்து காமன் மேன் ஷோலயே அத வச்சிருக்காங்க. ஆ ஸோ வந்து அப்பதான் வந்து அவங்க ஷாமான்னு சொல்லக்கூடியவங்க வந்து சுகுமாரா அவங்கள வந்து அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கோல மாவு ஏதோ ஒண்ணு மைதா மாவு ஏதோ ஒண்ணு வாயில திணிச்சிருக்காங்க. அப்பலாம் அவர் பொறுமையா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அடிச்சிருக்காங்க அப்படின்னும்போது, இதே ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா கண்டிக்கத்தக்க வேண்டியது தான். ஸோ அது வந்து இதே ஒரு ஆம்பள பண்ணியிருந்தா, இது இந்த அளவுக்கு நீங்க வைரலா விட்டுருப்பீங்களா? இந்த அளவுக்கு இதே ஹியூமன் ரைட்ஸ் அப்படி இப்படி ஃபெமினிசம் அப்படி இப்படின்னு இன்னேத்துக்கு இந்த ஷோவ ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி இப்படின்னு வந்திருக்கும். பட் ஆனா இது வந்து இவங்க வந்து இது கான்ட்ரோவர்சி ஷோ அப்படின்ற இடத்துல இத வந்து இதையும் கான்ட்ரோவர்சி ஆக்கி, இதையும் டிஆர்பிக்காக இதையும் விட்டுருக்காங்க வெளியில. ஸோ இந்த இடத்துல அவங்க அடிச்சது அப்படின்னும்போது அவங்க ஒண்ணு சொல்லியே அடிச்சிருப்பாங்க. காலையில என்ன எகுரு எகுருன்னு இப்ப எகுரு, இப்ப எகுரு அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிரீன் கலர் சாரி கட்டியிருக்க அவங்க வந்து அந்த பால் ஏதோ கட்டிட்டு அப்போ வந்து அவங்கள வந்து அ க கட்டி புடிச்சு தூக்கி ஒரு ஜென் வந்து அந்த சைட் தூக்கி வைப்பாரு. ஸோ அப்ப வந்து அவங்க அத கான்ட்ரோவர்சி ஆக்கிட்டு, ஒரு ஆம்பள வந்து இப்ப தைரியமா இருந்தா நீ வேற ஆம்பள கிட்ட மோத வேண்டியது தானே. ஒரு பொம்பள வந்து இப்படி வந்து இது பண்ணுவியா? ஹேண்டில் பண்ணுவியா? ஒரு டாஸ்க் விஷயத்துல கட்டி புடிச்சு தூக்கி பண்ணுவியா? அப்படிங்கிற மாரி அவங்க பண்ணது அதெல்லாம் ஒரு மாரி இன்டீசென்ட்டா தான் இருந்தது. நீங்க கேம்க்குள்ளன்னு வந்த பொண்ணு இந்த ஷோ இப்படிதான்னு உங்களுக்கு தெரியாம நீங்க வந்திருக்க போறல. தெரிஞ்சுட்டு வந்துட்டு இந்த மாரி கான்ஃப்ளிக்ட் ஆகுது, கான்ட்ரோவர்சி ஆகுதுன்னும்போது, உங்கள நீங்களே வந்துட்டு அ உங்களோட பிஹேவியர தான் அது காட்டணும்போது, இந்த ஷோ இப்படிதான்னு தெரிஞ்சு வந்தா நீங்க அதுக்கேத்த மாரி தயாராகணும். இல்லையா, இல்ல நம்மளுக்கு இதெல்லாம் சரியா வராது அப்படிங்கிற மாரி ஒதுங்கி போயிடணும். 2மே இல்லாம வந்துட்டு இத பண்ணாத, அத பண்ணாத அப்படின்னும்போது, அப்போ ஆம்பளைய அடிச்சது சரியா அப்படின்னு ஒரு பக்கம் வருது. இல்ல இத வந்து ப்ரொமோல காட்டுறீங்களே விஜய் டிவி அப்படிங்கிற மாரி இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஷோல நடக்குது அப்படிங்கிறத தான் நீங்க ப்ரொமோவா காட்டுறீங்க. அப்போ அந்த டாஸ்க்க வந்து நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கணும். இல்ல அந்த டாஸ்க் இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னோனே, அந்த விஷயங்கள ப்ரொமோல காட்டாம விட்டுருக்கணும். 2மே இல்லாம நீங்க அத ப்ரொமோ காட்டி டிஆர்பி எடுத்தீங்கன்னா, இதுதான் விஜய் டிவி எப்பயுமே பண்ணக்கூடிய வேலை. இது ஒண்ணும் புதுசு இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல, ஸோ இந்த இடத்துல தான் அந்த பிசிக்கல் வயலன்ஸ், ஃபேக் ஃபெமினிசம்லாம் வருதுன்னும்போது, ஓகே என்னென்ன பண்றீங்களோ பண்ணுங்க. ஏதாவது உருட்டி பெரட்டியாவது இந்த சீசன ஓரளவுக்காவது தமிழ் சீசனோட டிஆர்பியும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு கொண்டு வர அளவுக்கு எதையாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா அத ஃபேரா பண்ண முடியாது.
ஓகே. இப்படி கான்ட்ரோவர்சியாவது ஏதோ உருட்டுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு அதே அந்த இது முடியும்போது, ப்ரோமோ முடியும்போதும் இதே ஒரு பொம்பள பொண்ணா என்னென்ன பேசுவீங்க? பேசுவாங்க, சும்மா விட்டுருவாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த நைட்டி விஷயம். அந்த லேடி அவங்க என்ன பிரியவர்ஷினியா? பிரியவர்ஷினி அவங்க. அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து நைட்டி போட்டுட்டே வந்திருக்காங்க ஷோக்கு. இத வந்து உடனே மாயா வந்து பார்த்துட்டு, "இத நான் தெலுங்கு பிக் பாஸ்ல பார்த்துருக்கனே" அப்படின்னு அவங்க சொல்லவும், அதுக்கப்புறம் இது என்ன நீங்க கான்ட்ரோவர்சி கிளப்பணுன்றதுக்காகவே இப்படி வந்திருக்கீங்களான்னு ஆரி கேட்கவும், அவங்க வந்து இன்ஸ்டாலலாம் அவங்களோடது போய் பார்க்கும்போது, பேஜஸ்லாம் பார்க்கும்போது, ஸோ ட்ரெஸ் வந்து உடை வந்து நம்மளோட சுதந்திரம். நம்ம என்ன வேணா பண்ணலாம். இது வந்து மத்தவங்களுக்காக யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அது நம்மளோட ஒப்பீனியன். மத்தவங்களோட பார்வைக்காக நம்ம வந்து நம்மள மாத்திக்க தேவையில்ல. அப்படிங்கிற மாரி ஃபெமினிசம் பேசுற வகையில தான் அவங்களோட பேஜஸ் இருக்குன்னா, இந்த இடத்துல அவங்க அந்த இது டாஸ்க்குக்காக மட்டும் அப்படி வரல. அவங்க அந்த டாஸ்க்ல அந்த 3 நாளா அந்த ஷோல இருக்கும்போதுமே அப்படிதான் நைட்டில தான் இருந்திருக்காங்க. டாஸ்க் உள்ள வரும்போதும் ஜட்ஜஸ் முன்னாடி வரும்போது அப்படி வந்திருக்காங்கன்னா, அதுக்காக ஜட்ஜஸ் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க கேள்வி கேட்டது சரி அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கிட்டாலுமே, அவங்கள உள்ள வரவிட்டது யாருப்பா? அத ப்ரொமோல எடுத்து போட்டது யாருப்பா? அப்படின்னா, அது விஜய் டிவி தானே. ஸோ நீங்க தெரிஞ்சு தெளிவா தெளிவா பிளான் பண்ணி அதுதான் பண்றீங்க. தப்பு சரியா செய்யணும் அப்படிங்கிற இடத்துல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது விஜய் டிவி இந்த வருஷம் எதையாச்சும் ஃபேரா பண்ணி கண்டிப்பா நம்ம அந்த மத்த லாங்குவேஜஸ்க்கு நடுவுல நம்ம டிஆர்பி வாங்க முடியாது. இப்படி எதையாச்சும் உருட்டி ஜனங்கள பார்க்க வச்சு தான் வந்து டிஆர்பி ஏத்தணும் அப்படிங்கிற இடத்துல அது ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த லேடி வந்து வெளியில போயிட்டு வெளியில ஐ மீன் எலிமினேட் ஆயிடுறாங்க. ஜட்ஜஸ் அவங்கள செலக்ட் பண்ணல. அவங்க வந்து வெளில போயிட்டு என்ன சொல்றாங்க, இந்த மாரி வந்து இது ஒரு ஸ்கேம் ஷோ, இது ஒரு ஃபேக் ஷோ. என்கிட்ட வந்து ஒரு சின்ன அப்பாலஜி கேட்க சொல்லுங்க ஜட்ஜஸ. நான் வெளில போயிடுறேன். எனக்கு அது வேணும். அப்படிங்கிற ஏன்னா இவங்களோட ட்ரெஸ் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அத விமர்சனம் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அதனால அவங்க இப்படி பேசுறாங்கன்னும்போது, இது பிக் பாஸ விடவும் ரொம்ப வேற லெவல் ஷோவா இருக்கும் போலயே காமன் மேன் ஷோ அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, எதையோ ஒண்ணு பண்ணி உருட்டணும். உருட்டுறாங்க, பார்ப்போம். எவ்ளோ தூரம் உருட்டுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அதே ப்ரோமோலயே வந்து ஒருத்தர் வந்து, நான் வந்து சீசன் 8ல வந்து முட்டி போட்டுட்டே வந்தேன். எனக்கு பிக் பாஸ் வாய்ப்பு குடுங்கன்னு. அப்ப கிடைக்கல. அப்ப நான் ரொம்ப இம்மெச்சூர்டா நடந்துக்கிட்டேன். அப்படிங்கிற மாரி அவர் சொல்லுவாரு. அதுக்கு உடனே ஓவியா வந்துட்டு, இப்ப மட்டும் மெச்சூர்டா நடந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி டக்குனு ஒரு கேள்விய வைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தான் தெரியும் ஓவியா எவ்வளோ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்ன்னு. அவங்க சுருக்கு சுருக்குன்னு அந்த கேள்விய கேட்பாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல, ஸோ இதெல்லாமும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான் ப்ரோமோல வந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி, பின்னாடி என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா, இப்போதைக்கு அந்த டிஆர்பி ஏத்துறதுக்காக இவங்க ஒரு நாள் ஒரு ப்ரோமோல ஒரே நாள்ல எல்லா ப்ரோமோவும் விடுற லெவல்ல தான் இருக்கு. ஸோ ஈவினிங் பார்க்கலாம். இது எப்படி வருது அப்படின்னு. கண்டிப்பா இது ரெக்கார்டட் ஷோன்னும்போது இவங்களுக்கான எல்லா டாக்டிக்ஸும் பண்ணி, இவங்களுக்கு யார் ஹைப்ல இருக்காங்களோ, அவங்கள தான் அந்த 5 பேர உள்ள தள்ள போறாங்க. அந்த 5 பேர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் கூட எப்படி காம்படிட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஷோ. ஸோ வெயிட் பண்ணி இது இவங்களுக்கான டாஸ்க் கஷ்டமா வைக்கிறது மட்டும் இந்த ஷோ ஹைப்ல கொண்டு போகாது. அதே மாரி கான்ட்ரோவர்சி மட்டும் இந்த ஷோ ஹைப்ல கொண்டு போகாது. ஹோஸ்ட் அப்படிங்கிற இடத்துல மாயாவ நீங்க போட்டது நெறைய பேருக்கு பிடிக்கவே இல்ல. அதனாலேயே நெறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்துல. அதுக்கு பின்னாடி விஜய் சேதுபதி சார போன சீசனுக்கு அப்புறம் நெறைய பேருக்கு சுத்தமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, 2 இடத்துலயுமே ஹோஸ்ட் பத்தி நீங்க ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் வந்து அ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் போடுங்க. வீடியோஸ் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டு. ஆனா வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, குறைஞ்சபட்சம் வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் ஒரு லைக் போடுங்க. ஹைப் பட்டன் இருந்தா, ஹைப் பட்டன உங்களுக்கு நீங்க சேனல் வச்சிருக்கவங்களா இருந்தா ஹைப் கிளிக் பண்ணும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிடுங்க. நெறைய பேர் அந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. நான் அதெல்லாம் கூட எதுவுமே பேசல. ஜஸ்ட் நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா, இல்ல உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு லைக் போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ எனக்கான விஷயங்கள என்னோட ஒரு ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்றது அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு புடிச்சமான விஷயம். நான் ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். விஜய் சாருக்கான விஷயங்களையோ, இல்ல திமுக சைடுக்கான விஷயங்களையோ, மத்த பாலிடிக்ஸ் இதுவரைக்கும் நடந்த நம்மளோட ஹிஸ்டரி இருக்கும் இல்லைங்களா பாலிடிக்ஸ்ல. அத ரிலேட் பண்ணி இப்ப நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாரி, பாலிடிக்ஸ் விஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற இடத்துல விஜய் சார் விஸ் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாரி, நான் இதையும் ஒரு பக்கம் போட்டுட்ருக்கேன் ரிவ்யூல. இதையும் போட்டுட்ருக்கேன் அப்படின்னும்போது, ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ போய் பாருங்க. அதுக்கான லைக்க போட்டுட்டு பாருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.